ஹலோ காய்ஸ், இது ஈவினிங் எடுத்த மினி vlog தான். நானும் அதுக்கிட்டேயும் 5 o'clock மேலே டெரஸ் தான் வந்திருந்தோம். வரப்போ செம்ம வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் போக போக செம்ம காற்று. ஸோ நேற்றே வந்து துணியெலாம் காய போட்டுருந்தேன். காய்ச்ச துணியெலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் துணியெலாம் வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். எல்லாத்தையும் காய போட்டுட்டு நானும் அதுக்கிட்டே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே கீழே வந்தாச்சு. இன்றைக்கி நைட்டு அப்பா அம்மாலாம் ஊர்லேருந்து வராங்க. ஸோ நைட்டுக்கு டிஃபன் வந்து ரெடி பண்ணி வைக்கலான்ட்டு இட்லி தான் ஊற்றலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நேற்றே வந்து மாவுலாம் அரைச்சி வச்சுட்டேன். கேட்குறவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துக்கலான்ட்டு. இட்லினா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், தோசைனா ஒன்று ஒன்றா பார்த்து ஊற்றிட்டு இருக்கணும். ஸோ இட்லியே எப்படி வருமோ வராதோன்னு நினச்சேன். நல்லா புசு புசுனே வந்துருந்துச்சு. இன்ஸ்டண்ட்டாக தக்காளி சட்னி அரைக்கணும்னு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த தக்காளி சட்னி சொல்லலாம், கார சட்னியும் சொல்லலாம், பூண்டு சட்னியும் சொல்லலாம். என் ஸ்டைலில் எப்படி அரைப்பேன்னா, ஒரு 10 பழுத்த தக்காளி, வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் கல் உப்பு, ஒரு பல் பூண்டு வந்து நிறையவே போட்டுக்கணும். ஸோ வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கணும். எண்ணெய், கடுகு, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சதை அப்படியே ஊற்றிட்டு கடைசியாக வந்து நல்லா சுண்டை விட்டு லைட்டாக வந்து வெல்லம் போட்டு இறக்குனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். கூடவே வந்து தேங்காய் சட்னியை அரைச்சி வச்சுக்கிட்டேன்.